பாடலிலே நம்பி அவர் நாவினால் சும்மா சொல்ற நமச்சிவாயவர்னு நம்பி சொல்லு, நம்பாம சொல்லாத, நம்புவார் அவர் நாவில் நவிற்றினார். முழு நம்பிக்கையோடு இந்த பஞ்சாட்சத்தை சொன்னால் எனக்கு எல்லா மங்கள காரியமும் நடக்கும் என்பதை நம்பி நாவினால் சொன்னால் இந்த நமசிவாயம் உனக்கு எல்லா விதமான மங்களத்தையும் தரும். வாழ்வில் செழிப்பான வாழ்க்கை, செழிப்பான இல்லறம், அறிவுசார் குழந்தைகள் இத்தனையும் தரும். நாவினால் எப்படி நம்பி பேசும், முழுமையாக நம்பிக்கையோடு என்று இரண்டாவது பாடலில் வருகிறது. மூன்றாவது பாடலிலே என்ன, உள்ள முருகி சும்மா உட்காந்து மணிக்கணக்கில் ஐயா நான் 1 மணி நேரம் ஜபம் பண்ண, இந்த கதையெல்லாம் சாமிகிட்ட வேலைக்கே ஆகாது. நெக்குடார் மிக பெருகி, நெற்றில் ஆர்வம் மிக பெருகி, சாமியை பார்க்கணுங்கிற ஆர்வம் இதயத்தில் உண்டாகி ருத்ராட்சத்தை கொண்டு நீங்கள் ஜபிப்பீர்களானால் அந்த நமச்சிவாய மந்திரம் எவ்வாறு துன்பமே வாழ்க்கையில் பார்த்தறியாத இன்பமயமிக்க வாழ்வினை வானவர்கள் வாழ்கிறார்களோ அது போன்ற வாழ்க்கையை உங்களுக்கு இந்த தலைவனுடைய திருநாமம் ஆகிய நமச்சிவாயம் தரும் அப்படின்னார். அதற்கு அடுத்து பார்த்தீங்களா, 4வது பாடல்ல அந்த யமன் தூதரும் அஞ்சுவர். எதுக்கு பயப்படுவாங்கன்னா இன்சுலால், இனிமையான வார்த்தை யம தூதர்களை கூட நம்மால் இரக்கம் கொள்ள செய்யணும். அதை எப்படி சொல்லணும்னா, நயம் ஓதவல்ல நயமா நயம்பட உரை அப்படிம்பர் ஔவையார். எல்லோரும் மனது புண்படாத அளவுக்கு மென்மையா, ஏண்டா கண்ணு இப்படி அறிவில்லாத இருக்க, எங்க அம்மா எங்க கம்பெனி எம்ப்ளாயிஸ் தப்பு பண்ணிட்டாங்களா, ஏண்டா கண்ணுங்களா இப்படி அறிவில்லாத பண்றீங்க, ஆனா நான் அறிவு இருக்காடா உனக்கு அப்படி கத்துனா பசங்க கோவிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அம்மா நயம்பட சொல்றாங்க, கண்ணு ஏண்டா இப்படி பண்ணீங்க. அது கூட இங்கே யமன் நீங்கள் நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்கன்னு நயம்பட சொல்லி பழகும் பொழுது, நமன் தூதர் நீங்க அழைக்கும் பொழுது அதே பணிவோட நயமா வாங்க நமச்சிவாய வாழ்க்கை அப்படின்னா, ஐயோ இரடா இவரை கொண்டு போக வந்திருக்கோம், இவன் நம்ம பார்த்து இவ்வளவு கூலா இனிமையா நமச்சிவாய வாழ்க்கைன்னு சொல்லுவான், இவன் பெருமானுடைய ஆள்னு அவங்களும் நம்மை பிடித்து போக அஞ்சுவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்தது பஞ்சாட்சரம் நமச்சிவாய. ஐயா இந்த நமச்சிவாயத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லணுமா, தீட்சை வாங்கினாலும் சொல்லணும். ஒரு துபாக்கூர் கோஷ்டி மடத்துல தீட்சை வாங்கினாதான் இதை சொல்லணும், ஒளியரசுகிட்ட வாங்கினதான் சொல்லணும், தாமோதர்கிட்ட எவனோ ஒரு பேரை சொல்லி அவங்ககிட்ட தீட்சை வாங்கினாதான் இந்த மந்திரம் பழிக்குன்னு ஒரு கதை கட்டிட்டு தெரியுறாங்க. ஆனா சைவ சமய குரு முதல்வர் யாரு, ஞானசம்பந்த பிள்ளை பேசுது, கொள்வாரேனும் நாவினால் கொலை செய்து. நீங்க சைவர்களா இருந்துட்டு நாவல எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தா நீங்களும் கொலை பண்றவதான். உணவினால் சுகமா இருந்து மனைவி, கணவன், அம்மா, அப்பா, மாமி, அத்தை, கொழுந்திய போன வந்த உறவுகள் எல்லாருக்கும் வல்லுன்னு விழுந்தோமா, அதுவும் கொள்ளுதல் தான். ஆக நாவினால் கொள்ளுதலும் உயிர்களை கொள்ளுதலும் ஆகிய அந்த குணமுடையவராக இருந்தாலும் சரி, குணம் பல நன்மைகள் இல்லாத ஒரு கேடியா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை அறியாம நமசிவாய அப்படின்னு அந்த மந்திரத்தை சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொலை குணம் போகும், நல்ல குணங்கள் பெருகும், உங்ககிட்ட இருக்கிற எல்லா தீய பழக்கமும் உங்களை விட்டு விலகி போயிடும்னு நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை பேசியது. ஐயா ஏங்க நீங்க வேற, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பாவமே பண்ணிக்கிட்டு ஒரு மலையாட்டம் குவிஞ்சு கிடக்கு நம்முடைய பாவம். நான் போய் சொன்னா சாமி அருள்வாரா அப்படின்னு, நான் என்ன பாவம் செஞ்சேன்னா தெரியல, கஷ்டப்பட்டாலும் ஒரு காசு கூட மிஞ்ச மாட்டேங்குது, கடன்ல இருந்து வெளியே வர முடியல, இப்படி எல்லாம் புலம்புறமில்ல, என்ன பாவம் புலம்ப என்ன மந்திரம் மன பாவங்கள் மேவிய பந்தனை அவர்தான். அவ்வளோ கொடிய வினையாளர்கள் கூட பகர்வரேல் விதியன்னு சொன்னா கூட சரி, ஸ்ரீ நமச்சிவாய சரி, ஏதோ சொக்கர் சொல்லிட்டாரு சொல்லி தொலைவன்னு சொன்னா கூட சிந்தும் வல்வினை, அந்த மலைங்கிற வல்வினை அப்படியே வெடிச்சு செதறி தூசு தூசா பறந்துடும், சிந்தி போயிடும். தண்ணீர் தான் சிந்தும், சிந்திய பொருளையே அள்ள முடியாது. அதுபோல அந்த வினை தீர்ந்த பிறகு நம்மை பற்றாது. ஆக நம் வினைகளை நீக்கி செல்வம் மல்குமார் உன்னுடைய வறுமை போக்கி செல்வமிக்க நல்வாழ்க்கை தரும். அப்படிப்பட்ட நம் இறைவனின் பெயர் நமச்சிவாய சொல்லு அப்படிங்கிறார்.
அதுக்கு அடுத்து மகாபாவி அவனை நேரா டைரக்டா இங்க இருந்து பஸ் ஏறினாரா நரகத்துலதான் போய் அவர் அங்கதான் விடுவார். அவ்வளோ நல்லவர். அந்த ஒரு நரகம் இல்ல 7 நரகம் இருக்கு. அது நரகத்தை பத்தி கூட ஒரு நாள் சிந்திக்கலாம் சிவா. கைலாசு 7 நரகம் இருக்கு சிவா, ஒரு நரகம் இல்ல. நரகம் 7 புகன் ஆடினர் ஆயினும் ஒரு நரகம் 2 நரகம் ப்ரமோஷன்ல நரகமா போய் தண்டனை அனுபவிக்கக்கூடிய பெரியவர் ஆயினும் உரை செய்வாராயின் நமச்சிவன்னு சொன்னா என்ன, உருத்திரர் விரவியே அந்த ருத்ரன் வந்து அந்த நரகத்துல இருந்து மீட்டுக்கிட்டு போய் நம்ம இறைவனுடைய திருவடிக்கு நல்ல ஒழுக்கமிக்க வாழ்வில் செலுத்துவார். அப்படிப்பட்டது நம் தலைவனாகிய பெருமான் நமச்சிவாய மந்திரம். அதுக்கடுத்து இலங்கை மன்னன் ஒருத்தர் இருந்தான், வேற லெவல் சிவபக்தன். அவங்க அம்மா அப்பா எல்லாமே பரம்பரையாவே அவங்க புஷ்பக விமானம் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுல நேரா போய் மானசர் கரையில நிறுத்திட்டு மானசரோவர்ல நீராடி அது மாதிரி சிவனை வழிபட்டுட்டு இருந்தாங்க அந்த இலங்கை அரசனுடைய ராவணனுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி. ஆனா ராவணன் தன்னிகர் இல்லா சிவபக்தன். அவன் போய் அடுத்தவன் குளிக்கிற ஏரியில குளிக்கலாமா என்ன, அவன் ஒரு பெரிய ஏரியை உருவாக்குறான். அதுக்கு இன்னைக்கு ராவணாலயக்கு தான் பேரு. அவனை தவிர யாரும் குளிக்க முடியாது, உடம்பெல்லாம் வந்து அரிப்பு வந்துடும். தெரியாதனமா தண்ணியை தொட்டுட்டு கிட்டத்தட்ட 25 நாள் கைக்கு மருந்து போட்டுருக்கு. அவ்வளவு மோசம், இறங்க விட மாட்டாங்க ராணுவத்தை. அவங்க ஏமாத்திட்டு போய் தண்ணியை தொட்டதுக்கே 25 நாள் சாமி தண்டனை கொடுத்தாரு. வேறெல்லாம் பிப்பு எடுத்துட்டு சரியான அவ்வளோ ஒரு ஏரி. அப்படின்னா அவன் எவ்வளவு ஆளா இருந்திருப்பான். இவளை தவிர எவனும் குளிச்சா அவ்வளவுதான் மாட்டினேங்கிற மாதிரி ஒரு கெமிக்கல் ஏரி ராவணன். அதுல குளிச்சுட்டு தினமும் பெருமானை வழிபடுவாங்க. இப்படி இருக்குள்ள ராவனுடைய தாயாருக்கு வயது முதிர்ந்து போயிடுது. அவங்களால விமானம் ஏறி போய் திருக்கைலாயம் பார்க்க முடியல. பட்னியோட கிடக்குறாங்க அம்மா. அம்மா போட்ட வேதனை ராவணன் தாங்க முடியல. போனோம் பார்த்து பெருமானே இறைவா, என் தாய் உணவின்றி இருக்கிறார். என் அன்னை உன்னை தினந்தோறும் வந்து மனசுல குளித்து வழிபட்டவள். அவள் உன்னை தரிசிக்காம சாப்பிட மாட்டே, எனக்கு செத்து விடலாம் போல் வேதனையா இருக்கிறது. நீங்கள் இந்த திருக்கைலாய மலையை நான் சுமந்து சென்று அது என் அன்னைக்கு விட்டு கொண்டு வந்து இங்க வச்சிடறேன்னு வரம் கேட்கிறான். ராவண மலையை தூக்கிட்டு போனான் கேட்கல. பாவம் அவன் அம்மா மேல வச்ச பாசம். மலையை தூக்கிட்டு போயிட்டு காட்டிட்டு அம்மா சாப்பிட வச்சுட்டு வந்துடுறா சாமி எடுத்துட்டா அப்படிங்கிறான். வேண்டுவோருக்கு வேண்டுவோம் கண்டாய். செல்வம் கேட்போம், நம்ம போய் சாமிகிட்ட கடவுளே எனக்கு பெரும் செல்வம் வேணும்னு கேட்போம். வெறும் செல்வம் வந்துடும், கோயிலுக்கே போக முடியாது. ஒரு காலத்துல டெய்லி கோயில் போயிட்டு இருந்தாங்க, எங்கெங்க கோயில் போக நேரம் இல்லைன்னு புலம்புட்டுருவார். எனக்கு ஒரு மனைவி வேணும்னு கேட்பான். அந்த மனைவி அவளால எந்த நிமிடம் இருக்காது. எனக்கு ஒரு நல்ல பண்பான ஒழுக்கமிக்க மனைவி வேணும், ஒரு நல்ல ஒழுக்கமிக்க சிவபக்தி உள்ள கணவன் வேணும். அதெல்லாம் கிடையாது. என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணின்னு சாமி கிட்ட நம்ம அம்மாலாம் வேண்ட மாதிரி ராவணன் வேண்டல. அவன் தாய்க்காக வேண்டாம் சாமி பார்த்து நமக்கே கேட்டதெல்லாம் கொடுக்கிறார் சாமி. அப்படி இருக்குள்ள ராவணன் சரீராவணன் ராவணன் அந்த மலையை எடுக்கிறான், தோல்ல வச்சுட்டான். பறக்க ஏந்திரிச்சு நின்று பறக்க வேண்டிதான் பாக்கி. அவனுக்குள்ள நம்ம திருநீர் பூசினாவே நான் பெரிய சிவனடியார்னு கோயில் எவனையும் மதிக்காம நிமித்திட்டு ஒரு குரூப்பே தமிழ்நாடு முழுக்க இல்ல, நிறைய தமிழ்நாடுதான் நிறைய தெரியுதுங்க. இதுங்க ருத்ராட்சம் கட்டிடுச்சான். ஏதோ சிவனே நேர்ல தடுத்தான்னு கொண்டாராம். ஞானாசிரியர் ஊனாசிரியர் பெரிய புராண பேரொழி எல்லாம் போட்டுட்டு ஒரு குரூப்பே தெரியுது. ஆனா இந்த ராவணன் இவங்களே தெரியக்குள்ள திருக்கைலாய மலைய சாமி உடைய அனுமதியோடு சுமக்கக்கூடிய தவமுடையவன் ராவணன். அவன் என்ன பண்றான்னா அந்த மலையை எடுத்து தோல் மேல வச்ச ஒரு வினாடி, அப்பா நான் கேட்டதுக்கு சாமி மலையே எடுத்து நானும் ஒரே ஒரு வினாடிதான் நினைச்சான். சாமி கால் சுண்டு விரலால மெதுவா ஊன்னாராம். மெல்ல அவ்விரல் ஊன்றலும் தோன்றலனாய் 1000 வருஷம் அழுகுறான். அப்ப வாகீச முனிவர் வராரு. அந்த அவன் கையிலே நரம்பேற்றி நமச்சிவாய மந்திரத்தை சாமகிரத்தில் பாட அவனுக்கு விமோசனம் கிடைக்கிறது. அதைதான் இங்க கொடுக்கிறார். இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கு மேல் நலங்கொள் கால் விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி மலங்க முழிச்சு கத்தி கதறி இருக்கான்.
அப்படிப்பட்டவன் தன் வாய்மொழியால் நமச்சிவாயே என்று சொல்ல அவனை சாமி விடுவித்து அவனுக்கு 1000 வருடம் அழுதவன் என்ற பெரிய புகழ தர ராவண ஈஸ்வரன் சாமியால் ஈஸ்வர பட்டம் பெற்றவங்க நம்ம வாகீசர். அவருக்கு ஈஸ்வர பட்டம் திருநாவுக்கரசர் கையில இருந்தப்போ வாகீசர் வாக்கு சிறந்தவன் பட்டத்தை சிவருமான் தரார் மனிதர்களில். அதே போல சனீஸ்வரன் நீதி தேவன், அதனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் தரார். அதுபோல ராவணனுக்கு ராவணேசன் என்ற பெயரை சாமி தரார். அப்படி அவனுக்கே தந்த அந்த சாமி உங்களையும் காப்பாற்றுவார் அப்படிங்கிற. அது மட்டுமல்ல, போதன கண்ணனும் அண்ணல்தன் பாதம் தேடி முடிதேறிய பண்பராய் யாதும் காண்பு அரிதாகி அளந்து போயிட்டாங்க. என்ன, ஒருவன் பிரம்மன் செல்வத்துக்கு அதிபதி, அளப்பரும் செல்வமுடையவன். அந்த பிரம்மன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தப்பா சொல்றேன், நீங்க யாரும் அப்ஜெக்ஷனே பண்ண மாட்டேங்கிறீங்க. கைலாசு பிரம்மன் கல்விக்கு அதிபதிப்பா, ராஜர் எது சொன்னாலும் கேட்டுட்டு இருக்க வேண்டியதானா? என்ன, கல்விக்கு அதிபதியாக பிரம்மன் கல்விதான் உலகத்தில் சிறந்தது, அந்த கலைமகளை அடைந்தவன் நான் தான் பெரியவங்கிறான். இந்த லட்சுமி மகாலட்சுமி அன்னையை மணந்த நம்முடைய ஆள் என்ன பண்றாரு, நான் தான் பெரியவன், உலகத்துல செல்வம் தான் உன்ன மாதிரி 1000 கல்வி கட்டணம் வாங்கிறாரு உமா போது பெருமான் அன்பு வடிவாகிய பெருமான் ஜோதியாக தோன்றி அன்பின் அடிமுடியை காணுகிற என்கிறார். பணத்தாலும் செல்வத்தாலும் அன்பை அடைய முடியாதுங்கிற வரலாறு திருவண்ணாமலை வரலாறு. அங்க என்ன ஆகுதுன்னா, நம் பெருமான் அனல் வடிவமா நிக்கிறாரு. அவங்களுக்கு பார்க்க முடியல, அறிவும் காணோம் முடியும் காணோம், அளந்து போயிட்டாங்க. பெருமானே நமச்சிவாயன்னு சொன்னாங்களாம். சாமி அருள் செய்து அவர்களுக்கு நல்லுபதேசமாக அவர்களுக்கும் அவர்கள் தான் பெரியவன் என்ற ஆணவத்தோடு இருந்த அவர்களுக்கும் அறியவர் உனக்கும் அருள்வார் என்று கூறி அடுத்தது சொல்றார். கஞ்சி மண்டையர், கையில் கையர்கள், அவங்க தலையில முடி பிடிங்க போட்டு புண்ணா இருக்குமா, அந்த வழி தெரியாத கஞ்சியை தலையில தடைக்குவாங்க ஒரு குரூப் சமணர்கள். கையில் உங்கையர்கள், அவங்க கையில பிச்சை எடுத்து கையில ஒரு கை சோறு தான் வாங்கி சாப்பிடுவாங்க. வெஞ்சொல் மெண்டர் விரவிலர் என்பார். என்ன, எந்த சிவருமாண்டா இருக்கான், எல்லாம் இங்க அருக கடவுள் தான் தெரியல நம்பாதீங்க. விஞ்சை அந்தர்கள் வேண்ட தேவர்கள் எல்லாம் வேண்ட அமுத எடுத்துக்கொண்டு விஷத்தை கொடுக்க அதை கூட தான் சாப்பிட்டு வாழ்வழிப்பதை செய்திருமான ஆகவே அதுடையவரை என்று சொல்றார். சொல்லிட்டு இந்த நமச்சிவாயத்தின் இறுதி பண்புகள் சொல்வார். நந்தி நாமம் நமச்சிவாயவெனும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்த வல்லார்க்கலாம் வல்லாரெல்லாம் பந்தபாசம் பந்தபாசம் மக்கள் வீடு சொத்து கிடையாது. அது நாம் பிறவியிலே இயற்கையாக நம்மோடு கலந்துள்ள அந்த பந்தம்ங்கிற பாசம்ங்கிற இருவினைகள் அதை அறுத்துருவாங்க அப்படிங்க. அதாவது இங்க ஒரு உண்மை சொல்ற, நமச்சிவாங்கிறது மந்திரம் கிடையாது, நந்தி நாமம். நம்ம பிறவியிலிருந்து மேல் நோக்கி தள்ளக்கூடிய தலைவனாகிய சிறுமாடைய திருநாமம் நமச்சிவாய. என்ன கீதா, என்ன பாலசேகர் ஐயா, பவதாரணி அம்மா, அப்படி லோகநாதன் ஐயா, அப்படி நம்ம ஒரு உரிமையோட கூப்பிடுவது போல இந்த நமச்சிவாய மந்திரத்தை கூப்பிடணும். நமச்சிவாய பெருமானை அழைக்கணுங்கிற நந்தி நாமம். அப்பா பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு எதுக்கு தீட்சை, போக்கு, வரத்து, உபதேசம் இல்ல. ஆக நந்தி நாமம் நமச்சிவாயவெனும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து அப்படியே மனமகிழ்ச்சியோட வீட்டுக்கு போனோம். அப்பா அப்படின்னா அப்பா இனியும் பேசுற, என்னடா என்ன அப்படிம்ப, ஆமா அப்பா அப்படின்னு ஓடி போய் அன்பை கட்டி பிடிச்சா அவரும் மகிழ்வார் இல்லையா? அதுபோல சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் பந்தபாசம் அறுக்க வல்லார்கள், இவருடைய இருவினை பிறவி துயர் நீங்கி இன்புற்று வாழ்வார்கள் என்று இந்த பதிகம் பேசுகிறது. ஆனா ஞானசம்பந்த பெருமான் பஞ்சாட்சரத்திற்கு 2 பதிகங்கள் பாடியிருக்க. இது ஒரு பதிகத்துல நமசிவாயத்தின் சிறப்பை பேசுற, இன்னொரு பதிகத்துல இந்த ஐந்தெழுத்தை ஓதினால் என்ன கிடைக்கும், நீ எப்படி ஓதினால் என்ன கிடைக்கும்,
நீ எப்பொழுது சிவமுக்தி அடைவாய்? சிவமுக்தி அடைஞ்சாதான் பிறவி கிடையாது. எல்லாம் அவர் அங்க சிந்திப்பார். ஆக இந்த அஞ்சலுக்கு இன்று நாம் எடுத்துக்கொண்டது நமச்சிவாய மந்திரம். 2 நாளா அது போச்சு. 3வது நாளும் அதுவே தொடர்போடு இருக்கிறது. ஏன்னா ஞானசம்பந்த பிள்ளை இது நமசிவாயத்தின் சிறப்பை குறித்து இந்த நமச்சிவாய மந்திரத்தை இப்படி சொல்டா அப்படின்னு மேம்போக்கா சொல்லிட்டு அதை இப்படி சொன்னால் இப்படி நீ இந்த நிலையிலிருந்து இப்படி நமச்சிவாயத்தை சொன்னால் நீ இந்த பயனடைவாய் அப்படின்னு அது வேற லெவல். அது ஒரு 2-3 நாள் ஓடுன்னு நினைக்கிறேன். கைலாஸ் ஐயா, நமச்சிவாயத்தையே தொடரலாமா? கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா தொடருங்கய்யா. இது நம்மளை விடாத இல்லைங்கய்யா, இது கேட்கறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோங்கய்யா. இதை நீங்க இன்னும் விளக்கமா சொன்னோங்கய்யா, இன்னும் விளக்கமா சொல்லுங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். இல்ல இதுல என்னன்னா நம்ம மன்மத மகாபிரபு இருக்காருல்ல, ஆமாங்கய்யா, அவருக்கு 5 விதமான அம்புகள் இருக்கு. 1 தாமரை, 2வது அதெல்லாம் தேன் சொரியும் மலர்கள். 1 தாமரை, 2 அசோகம், 3வது மா, 4வது முல்லை, 5வது கருங்குவளை. இந்த 5ம் கொண்டு இறைவனை வழிபடுவோருக்கு இந்த உலக சார்ந்த எல்லா நலன்களையுமே கொடுத்துருவார். அதுபோல பஞ்சபூதம் 5. இந்த உலக சிருஷ்டிக்கு காரணமானது மன்மதனுடைய அம்பு. அது தாமரை, அசோகு, மா, முல்லை, கருங்குவளை. இந்த உலகம் இயங்குவதற்கு 5 பொருள் தேவை: நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம். அதுபோல 5 வனங்கள் உண்டு இந்த பிரபஞ்சத்துல. 1 அரிசந்தான வனம், கற்பக வனம், சந்தான வனம், பாரிசாத வனம், மந்தார வனம். அதாவது அரிசந்தன வனம், கற்பக வனம், சந்தான வனம், பாரிசாத வனம், மந்தார வனம்னு 5 அந்த வனங்கள் இருக்கு. இந்த வனங்கள் சார்ந்தா வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது. ஆக இங்க அதே போல நாம் வாழ்வில் உய்ய ஒரு 5 எழுத்து. வேடிக்கையான விஷயம். 1 நாங்கிறது என்ன? நம்முடைய திரோதாமலம். மாங்கிறது அதுக்கு அடுத்த மலம். அடுத்து சீங்கிறது சிவம், வாங்கிறது அருள் சக்தி, யாங்கிறது உயிர். எல்லா 5 பொருள் சார்ந்தே இந்த சமயம் கற்பிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த அஞ்செழுத்து நமச்சிவாயம் அஞ்செழுத்தாங்கிறதுக்கே ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? சிவாய் நமசிவாயன்னு ஒரு குழப்பத்தை பெரிய அளவு உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு திருமூலர் ஒரு பெரிய இதுதான் 5 எழுத்துன்னு உறுதிட்டு கூறியிருக்கார். 1 கண்டீர் உலகுக்கு ஒரு தவம், 1 கண்டீர் உலகுக்கு உயிராவது, நன்று கண்டீர் இனி நமச்சிவாய பழம் தின்று கண்டார்க்கு இது தித்தித்தவாரைங்கிறார். நமச்சிவாய பழத்தை சாப்பிட்டவங்களுக்கு இந்த உலகம் முழுக்க இனிமையானதா இருக்குங்கிறார். என்ன? இந்த உலகுக்கு ஒரு தவமாவதும், இந்த உலகுக்கு உயிராவதும், நினைந்தரும் காண்தோறும் பேசும் தோறும் அனைத்து எலும்பு உள்நகை. அவர் சொல்லுவார், அந்த வண்டு போய் அப்படியே மெதுவாகவும் இருக்கு. மணிவாசரே போறாரு, போயிட்டு அப்படியே பாக்குறாரு, இந்த அரச வண்டை பாக்குறாரு. வண்டு இங்க வா, என்ன சமாச்சாரம்? அங்க போய் ஊன்னு இருக்க, அதுல ஒரு துளி தேன் இருக்கும், அதுக்கு போய் இவ்வளவு கஷ்டமுடைய திணைத்தனை உள்ளதோர் கோவினில் தேன் உண்ணாதே, அப்புறம் வேற எந்த தேன் சாப்பிடுது? நினைந்தரும் காண்தோறும் பேசும் தரும் எப்பொழுதும் உள்நெக ஆனந்த தேன் சொல்லி இருக்குது. அத போய் அங்க போய் பாடு அப்படிங்கிறார். திணைத்திணை உள்ளதோர் கோவினில் தேன் உண்ணாதே, நினைந்தரும் பேசும் தரும் அனைத்தெழும்பு உள்நெக ஆனந்த தேன் சொல்லி குனிப்புடையானுக்கே சென்று உதாய் கோத்தும்பி. அந்த கோத்தும்பி நம்மளுக்குதான் நம்ம பெருமான் சொல்றாரு, நாம் அரசவண்டை போல சின்ன சின்ன தேனுக்காக அலைஞ்சு அந்த குரு இந்த குரு யோக குரு நாககுரு அந்த குரு குருவா பூவா போய் தேன் எல்லாம் தேடி இப்படி அலையும் பொழுது குருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு? இப்படி ஒரு தேன் இருக்கடா, வாங்கடா. அது மட்டும் இல்ல, இந்த அஞ்செழுத்து இருக்குல்ல, இந்த அஞ்செழுத்துக்கு இன்னொரு தனி சிறப்பு உண்டு. ஏன்னா அஞ்செழுத்து என்னன்னு தெளிவா எப்படின்னு தெரியணும் இல்ல. என்ன
ஆடும்படிகள் நல்ல அம்பலத்தானே ராஜன் ஆடுறாரு இல்லையா பிள்ளையிலே, அவருடைய உருவத்தை பத்தி உனக்கு தெரியுமாங்கிறாரு. நாடும் திருவடியில் நகரம், கூடும் மகரம் உதரம், வளர்தோள் சிகரம், பகரும் முகம் வா முடி யா அப்போ. அதாவது என்னுடைய ஊன்றிய திருப்பாதம் அவருடைய வயிற்றுக்குழி தொப்புள் இருக்கு இல்லையா, அது உதரம் மா, அந்த வீசிய கரம் சி, அவருடைய அந்த புன்சிரிப்போடு நம்மளை வான கூப்பிடுற அந்த என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு அப்படின்பாரு நாவுக்கரசர்ல. எவனா வந்தேங்கிற மாதிரி சாமியுடைய அந்த குனித்தபுரம் செவ்வாயும் அந்த அப்படி காட்டி எப்படா வந்த அப்படி கேட்கல. சில கண்ணிலேயே நான் வேற உடம்புற சில நம்ம வீட்டுக்கு போன பாட்டி எல்லாம் பார்த்தா எப்ப அந்த கண்ணு அப்படிங்கிறப்ப ஒரு முகத்துல ஒரு மலர்ச்சி, அந்த மலர்ச்சி சாமி முகத்துல இருக்கு. அதனால அந்த முகம் வா, அவருடைய திருமுடி யா. இப்படி இறைவனுடைய திருமேனி ஐந்தெழுத்து வடிவானது. இதுல அங்க எப்படி இருக்குன்னா, திரோதான மலத்தை நாங்கிற திருவடி ஊன்றி அழுத்திக்கிட்டு இருக்கு. முயலகன் தான் திரோதான மலம். வாங்கிறது ஆணவ மலத்தை சாமி வயிற்றில் வாங்கி பிறத்துல வாங்கி ஜீரணம் பண்ணிப்பாரு. சீங்கிர சிவம் வாயங்க என்கிற ஆற்றலோடு யான் என்கின்ற உயிரை தலைமேல் தாங்கி உள்ளது. எவ்வளவு பெரிய நமசிவாயம் இல்ல. சாமியுடைய திருவடி என்ன பண்ணுது, நம்முடைய திரோதாமலத்தை வச்சு அழுத்து. அது ஏந்திரிக்குமா? ஏந்திரிக்காது. அதுக்கு அடுத்து பாத்தீங்களா, மாங்கிற அந்த ஆணவ மலத்தை சாமி சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிட்டாரு பயிறு என்ன. அதற்கடுத்து பாத்தீங்களா, சீங்கிர சிவம் வாயங்கிற சக்தியோடு இணைந்து யாங்கிற உயிரை திருமுடியில தாங்கியிருக்காராம். எவ்வளவு பெரிய அற்புதமான சித்தாந்த பாடல் இல்ல. ஆடும்படிகள் நல்ல அம்பலத்தான் ஐயன் ஆடுகிறாரே அந்த ஆடும்படிகள், நாடும் திருவடிகள் நகரம், கூடும் வகரம் உதரம், வளர்தோள் சிகரம், பகரும் முகம் வா முடி யா அப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்றார். ஆக இவ்வளவு பெரிய பஞ்சாட்சரம் இல்ல என்ன. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, அஞ்செழுத்து சாதாரணப்பட்டதல்லப்பா, அஞ்செழுத்தே ஆகமும், அஞ்செழுத்தே ஆகமமும், அஞ்செழுத்தே அண்ணல் அருமறையும், அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும், ஆறாருக்கு அப்பாலாம் மோனானந்த என்ன. ஆறாறு தத்துவத்தை கடந்து நாம் பயணிக்க வேண்டுமானால் இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொன்னாலே போதும் அப்படின்னு நம் உண்மையான ஞானாசி, இந்த டுபாக்கூர் ஞானாசி எல்லாம் கிடையாது. உண்மையாக இறைவனால் ஞானப்பால் ஊட்டப்பட்ட அந்த ஞானத்தின் ஒளிவிளக்காகிய ஞான சம்பந்த பெருமான் இந்த 2 நாட்களாக நமக்கு பஞ்சாட்சரத்தின் சிறப்பையும், அதை தொடர்ந்து பஞ்சாட்சரம் எவ்வாறு இறைவனுள் இருந்து நம்மை தாங்கி காப்பாற்றுகிறது என்பதையும், நம்முடைய வினைகளை நமச்சிவாய மந்திரம் எவ்வாறு நம்மிடமிருந்து நீக்குகிறது என்பதையும் நல்ல தெளிவாக சிந்தித்தோம்னு ஒரு நினைப்பு. அன்பர்கள் நேற்று எதுவும் பேச முடியல, இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கியாச்சு. இந்த பஞ்சாட்சர சிந்திப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை அன்புகூர்ந்து பகிருங்கள். ஏன்னா சும்மா யார் பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருந்தா அதனால ஞானம் விடாது. கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்று 4 நிலை ஒரு கல்வியில இருக்கு. ஒருவர் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில். ஆக ஒருத்தர் ஒரு பொருள் சொன்னாரு, நேற்று சொன்னாரு, யோசிச்சு பார்க்கணும். கற்றோமே, ஒரு பெண்ணுக்கு சொன்னதை கேட்டோமே, இது சரியா தவறா சிந்தித்த பிறகு தெளிவடைஞ்சோம். கரெக்டா தான் சொல்லியிருக்காருன்னு தெளிவடையணும். தெளிவடைந்தா மனசு அமைதியான அந்த நெட்டை கூடல் போயிடும். கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல். நெட்டை கூடல்னா கண்ண மூடி உட்காதுல எல்லாத்தையும் ஏத்துக்கிற பக்கம் நெட்டை கூடல்னு பேரு. அவ்வளவுதான் கண்ணு, இதுக்கு மேல தம் இல்லை. ஐயா, வலசேர ஐயா, நவநீதன் ஐயா,
நமச்சிவாயம் ஐயா. போற்றி நமச்சிவாயம். கற்கே கசடர ஏன் இந்த நமச்சிவாய வாழ்க்கைன்னு இறைவனை வாழ்க்கலைன்னா உங்களை குரூப்புக்கு தூக்கி போட்டுருவாங்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நாட்டாளு பேரு சார் சொல்லி சொல்லி நாட்டாளு பேரிடும். ஆமா, நாளைக்கு எவன் வரப்ப நீங்க திருச்சிக்கு மூலம் தில்லை மூலம் சிவாய் நம்ம எல்லாம் சொன்னா, ஓ சிவன் உன்னை மலத்தில் ஆட்சியுள்ளாரும் அவங்க கொண்டு போய் மிதி நமச்சிவாய் வாழ்னா அழிவுக்கு வேணா தலைவருக்கு வேண்ட விட்டுருந்தாருன்னு கொண்டு போய் அங்க விட்டுருவாரு. அருமை, அற்புதம், அட்டகாசம். சொல்லுங்கய்யா. அருமை அருமை. நல்லா இருக்கீங்களா? கடவுள் நல்லா வச்சிருக்காரு. அருமை அருமை அருமை. போன வாரம் தான் அங்க வந்துட்டு வந்தாங்க, தமிழ்நாடு வந்துட்டு வந்தோம். மேட்டூர் தான் வர முடியல. அதெல்லாம் வர வேண்டாம். சரி, இந்த வகுப்பு எப்படி? அருமை அருமை, அட்டகாசம், அற்புதம், ஆனந்தம். நவநீதன் ஐயா. ஐயா, நமச்சிவாய வாழ்க இதுல பண்ணுவோம் ஐயா, சுவாசத்துல பண்ணுவோம். ஆமா ஆமா, நமச்சிவாய ஓம், அப்படியே ஓம் சிவாய நம்ம அப்படியே ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி பண்ணுவோம். கண்டு கொண்டா சிவனை. அவர் வந்துட்டு போயிடுறாருங்க, நிக்க மாட்டேங்கிறாரு. வந்த போக மாட்டாரு. போக மாட்டாரு. வந்ததான் நீங்க இமேஜுக்குள்ள போய் மாட்டிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வந்த போகவே சாமி, அது ஒரு அடம் பிடிச்ச பிசாசு. அது பேய்கள் வந்து உண்மை உண்மை உண்மை. அவர் வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய பக்குவ நிலை தகுந்த மாதிரி தான் ஐயா. இல்ல ஞானசம்பந்தர் அப்படியெல்லாம் சொல்லல, உனக்கு பக்குவம் வேண்டா சொல்லிட்டா வந்துருவாருங்கிற. ஞானசம்பந்தரையும் நாவுக்கர் செடிகளையும் விட சிறந்த ஆசன் யாரும் கிடையாது. அவங்க எல்லாம் கோயில் பார்த்து பேசி அருளாளர்களோட பக்குவம் அது வேற இல்லைங்களா? இல்ல அருளாளரு டே நீ மட்டும்டா, கொள்வாரேனும் குணமரம் நல்லன இல்லாராயனும் ஒரு அறிவில்லாதவனா இருந்தா கூட சொல்லுடா, உனக்கு அந்த நிலை கொடுத்துட்டாரு. ஆமா, அது வந்துட்டு போறாரு, கஷ்டம் வந்துட்டு போறாரு போல. மகிழ்ச்சி. கீதாம்மா ஐயா, நமச்சிவாய வாழ்க ஐயா. சொல்லுங்கம்மா. டைம் ஆகுது, கவனிக்கலைங்க ஐயா. 10 நிமிஷம் விட்டுட்டேன். அப்படியா? ஆமாங்க ஐயா. 10 நிமிஷம் போச்சா வாழ்க்கையில? ஆமாங்க ஐயா. சரி, விடுங்க, நாளைக்கு வெளியுடைய பதிவா வந்துடும், கேட்டுங்க. ஆமாங்க ஐயா. ஐயா கந்தசாமி, ஐயா கந்தசாமி பாலசுப்ரமணியம் கருத்தை லோகநாதன் ஐயா. ஐயா, நமச்சிவாய வாழ்கையா. சொல்லுங்கய்யா. ஐயா, சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்கய்யா. அவ்வளவு மோசமா இருக்கா? அவ்வளவு உயர்வா இருக்குதுங்கிற. நேற்று போய் என் ஃப்ரெண்டு பையனுக்கு பொண்ணு பார்த்தேன். என்னங்க பொண்ணு விடலாம் ஒண்ணு சொல்லுன்னு தரவும் இல்லைங்க. நல்லாதாயா இருந்தேன். இல்லைங்க, அது பார்த்தாவே சொல்லும் தர உண்டு, இந்த பொண்ணு வேண்டான்ட்டாங்க. அந்த மாதிரி நீங்க சொன்னது எனக்கு உயர்வானதையா. அப்புறம் வேற யாரோ வந்திருந்தாங்களே. தேன்மொழி அம்மா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. சொல்லுங்கம்மா, உங்கள் கருத்து என்னம்மா இந்த வகுப்பை பற்றி? வகுப்புல இந்த கலந்துரையாடல் ஐயா, மானிட பிறப்பு பிறந்து நமச்சிவாய வாழ்கிற மந்திரத்தை சொல்லக்கூடிய பாகிய பெற்றிருக்க அவர் ஞானசம்பந்தர் சொன்னாப்புல, உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உண்மலர் அடியலாவது உரைக்கணும்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கணும். சிறப்பு சிறப்புங்க. பவதாரணி அம்மா. இருக்காங்களா? ஐயா, நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. ஐயா, வெளியில வந்திருக்கிறேங்க ஐயா. என்ன கண்ணு? வெளியில வந்திருக்கேங்க ஐயா. அந்த அப்பாவை டிராப் பண்ண வந்திருக்கேன். சரி சரி கண்ணு, வந்துடுறேங்க ஐயா. நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. சொல்லுங்க கைலாஷ் ஐயா. இது சின்ன ஒரு கருத்துங்கய்யா. இப்போது ஞானசம்பந்த பெருமானை வந்து இப்போ அவருடைய கருத்துக்கள் வந்து இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து சொல்லையில் தாங்கய்யா நமக்கு வந்து அறிவு வந்து தெரியுது, தெரிஞ்சிக்கவே முடியுது.
ஓ இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்காட்டுருக்கு, இந்த மாதிரியெல்லாம் இது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்கய்யா. ஓ இந்த மாதிரிலாம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம திருமுறையையும் ஞானசம்பந்த பெருமான் இந்த அளவுக்கு வந்து சிந்திச்செல்லாம் பார்க்கலிங்கய்யா. இந்த அளவுக்கு வந்து ஞானசம்பந்தர் வந்து வினை நீக்க பதிவு இப்படி பாடி வச்சுருக்காரு, நமச்சிவாயத்தை பதிகத்தை இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு எதுவும் தெரியலிங்க இத்தனை நாளாக. அப்போ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வந்து ஞானசம்பந்த பெருமான் எழுதிய பாடல்களை இன்னும் நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் தொடர்ந்து சிந்தனை செய்யணுங்கிறது ஒரு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா அவரு அடுத்த வகுப்பு வந்து என்னுடைய வேண்டுகோளும் அதேதாங்க ஐயா. நீங்கள் சொல்ல தாங்க அது நமக்கு தெரியுது. அடுத்து ஒரு 2-3 வகுப்பு ஞானசம்பந்தருடைய பஞ்சாட்சர பதியம் தான் ஓடும்னு நினைக்கிறேன். சரிங்கய்யா. அதுக்கு அடுத்து கோளறு பதிகம் எடுக்க சொல்லி அன்னை மீனாட்சி உத்தரவு கொடுத்துருக்காங்க. சரிங்கய்யா. இது 2 பதிகமும் வேற லெவலு. சும்மா எல்லாரையும் ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு ஆத்மாக்கள் ஐயோ நான் அது வாங்கல இது வாங்கல, நான் வந்து அப்படியே மூச்சை கட்டுறேன் காத்த பிடிக்கிறேன், நான் வந்து தீட்சை வாங்கிட்டேன் நிர்வாணம் வாங்கிட்டேன், என்னடா நிர்வாணம் வாங்கினேன், உன் குருவே வந்து 10,000 வாங்கிட்டு காலை தூக்கி தலைமையில வைக்கிறான், அவனுக்கு எந்த ஞானத்திரா கொடுத்தான், ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு சாமி ஆற்றாமையினால் குருஞான சம்பந்தர் வந்து நம்மளையெல்லாம் பேச வச்சுட்டாரு போலும். ஐயா உண்மையில ரொம்ப அசிங்கமா இருக்கு ஐயா. இது வரைக்கும் நாங்க ஒழுங்கா சாமியே கும்பல்ல போல இருக்கு ஐயா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏதோ அதாவது ஒருத்தர் வந்திருந்தாரு இன்னைக்கு. அவர் கேட்டாரு, என்னங்க உங்களை விட தீக்காக்காரு பக்கத்துல ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு, வசதியா இருக்காருன்னாரு. அவர் வந்து லான்சர் வாங்கியிருக்காரு இப்ப புதுசா, ரொம்ப பந்தவ எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், என்னை விட அவன் தான் நிறைய சிவனை நினைக்கிறான், என்ன பாக்குறப்பெல்லாம் அவன் சிவனை திட்டுறதை என்ன திட்டுறதா நினைச்சு சிவனை திட்டிட்டு இருக்கான், இந்த கடவுளா இருக்கான் லூஸ் அந்தாளு. அந்த விண்டைக்கு ஒரு சரியான மெண்டல் கம்பெனில சுத்தி சிவன் படமாம. நான் சாமி காலையில வருவேன், கற்பூரம் ஏற்றுவேன், குழப்ப பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதனால என் ஒர்க் ஷாப்புக்குள்ள வர்றப்பெல்லாம் இந்த சிவனை எதுக்கு மாட்டி வச்சிருக்கீங்க, இந்த ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 10 தடவை சொல்லிடுறாரு. அப்ப என்னை விட அவன் வந்து அதிகமா நினைக்கிறான், அதனால வசதியா இருக்காங்க. நிந்தனை செய்வாராயினும் இல்லையா கைலாசு, நேத்து படிச்சோம் இல்ல? நிச்சயமா. இவன் என்ன நிந்தனை செய்யணும், அது வந்து உன்னை வந்து உயர்த்தும் அப்படிங்கிறாரு. அதனால அவங்க திட்டுடா அப்பா, திட்டுறதுக்காக அந்த ஆள திட்டுறா அப்படிங்கிறாருல்ல. என்ன ஆக்கிற செடிகள் சிவபிரகாச சாமி சொல்றாருங்க. சிவபிரகாச சாமிகள் திட்ட சொல்றாருல்ல ஐயா. நீங்க அந்த நடராஜருடைய திருவடி வந்து அந்த நமசிவாய பொருள் சொன்னீங்க இல்லைங்க ஐயா, மா இருச்சிட்டு திரோதம அழுத்து சொல்லிட்டு, அந்த மாதிரி கருத்துக்களை வந்து உயிரை வந்து சுவாமி தலையில வச்சிட்டு இருக்காருன்ட்டு அது வந்து சொல்லவே இல்லைங்க ஐயா வகுப்புல. எங்களுக்கு இது புதுசையா இருந்துச்சுங்க ஐயா, புதுமையா இருந்ததுங்க ஐயா. எனக்கே இது புது விஷயம் தான். எவ்வளவு உள்கருத்து நீங்க ரொம்ப வெளிப்படையா சொல்லிருக்கீங்க. சுவாமியோட திருக்கருணை அதுல தெரியுதுங்க ஐயா. இல்ல இன்னைக்கு என்னாச்சுன்னா 1997 வருஷம் டைரி எடுத்து எங்க ஆடூரையா, நான் இந்த டேட்ல ஒவ்வொரு நாளும் எங்க ஆடூரையா இந்த டேட்ல என்ன சொன்னான்னு, அது எல்லா வருஷமும் டைரி எழுதுற பழக்கம் ஐயா கூட ஐயா கிட்ட இருந்து வந்தது. இன்னைக்கு தற்செயலா எடுத்து பார்த்துட்டு இருக்குள்ள ஐயா நடராஜாவுக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லி இருந்ததுதா. நல்லா இருந்துச்சுங்க ஐயா. பாடுறா சாமிக்கு ஒரு பேராசைய பாடுறா நடராஜாவுக்கு தலையில வச்சிருக்காரு அவரு. ஆடுறைய அந்த விளக்கத்தை சொல்லியிருக்காரு, அது டைரியில எழுதி வச்சிருக்கேன். ஐயா ஒரே ஒரு சின்ன வேண்டுகோளுங்கய்யா, அந்த சாமி ஏன் தெக்க பார்த்து இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பீங்களா ஐயா? இப்ப சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு உபயோகமா இருக்குங்கய்யா. சாமி ஏன் தெக்க பார்த்து இருக்கிறாருங்கிறதுக்கு அது இப்போ சிறப்பா இருக்கும். அந்த நடராஜா சமாச்சாரமா? ஆமாங்கய்யா, நமச்சிவாய வாழ்க. இந்த நடராஜா எல்லா இடத்துலயும் இந்த தட்சிணாமூர்த்தியும் நடராஜாவும் தெற்கு பார்த்திருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? குறிப்பா இந்த ஆனந்த தாண்டவ நடராஜா வந்து சிதம்பரத்துல தெற்கு நோக்கி நடனம் புரிவார், அப்படித்தானே? போயிருக்கீங்களா? எல்லா கோயில்லையும் நடராஜா தெற்கு பார்த்து தான் இருப்பார், கவனிச்சிருக்கீங்களா? ஆமாங்கய்யா. அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இத தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்பமே என்னாலும் துன்பமில்லை. சொக்கரை திடீர்னு யமபடர் வந்து சொக்கரை இழுத்துட்டு போறாங்க அப்படி வச்சுக்குவேன். அப்ப இந்த சொக்கருக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. எங்கேயாவது இந்த மோடி வித்து அடிக்கிற டமருகம் டம் 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 அடிச்சாக்க சொக்க திரும்பி பார்ப்பேன். அது அவருக்கு ஒரு வியாதி.
அவருக்குன்னு இல்ல, பெரும்பாலான ஆன்மாக்களுக்கு இந்த டமருக ஓசையில் மோடி மஸ்தான் வேலை செய்யறதுல உடுக்கையோ டமரகமா அடிச்சதுன்னா அந்த ஓசையில இந்த ஆன்மா திரும்பி பார்க்கும். ஏன்னா ஆதியில ஆன்மா தோன்றிய பொழுது அந்த உடுக்கை ஓசையிலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் தோன்றுது. அதை சாமி கூட வந்து பார்த்தது இந்த ஆன்மா. அதனால இந்த யமகோட சொக்கர அறம்பாவம் என்னும் பாவ புண்ணியத்துல கட்டி போறப்ப சாமி மெதுவா உடுக்கு டம் 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 இது பாக்குது. அது டம் 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 டமருகராதா அப்படிலாம் இந்த பாட்டெல்லாம் வேற பாடியிருக்கா கோயில. என்னடா ஏதோ சத்தம் கேக்குதுன்னு இந்த ஆன்மா அந்த யமபடர்கள் இதை இழுத்து போறதுல முடிவு. ஏன்னா இது அட்டம் பிடிக்குது, தர தரன்னு இழுத்து போயிட்டு இருக்காங்க. இது திரும்பி பாக்குது. அந்த அந்த பக்கம் திரும்பினதும் அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார். அந்த அறை இன்னொரு கையில தீ வச்சிருக்கார். அந்த தீயினால தன்னுடைய முகத்தை இப்படி காற்றார். என்ன இது பாக்குது, ஐயோ அப்பா இங்க இருக்காங்க, நான் அம்மா எங்க போறேன்னு ஆத்மா திரும்புது. திரும்பின உடனே சாமி என்ன பண்றாரு, அன்பா சிரிச்சு அபய கரத்தை மெதுவாடி இங்க வான்னு ஜாட பண்ணி வீசிய கரத்தால் தன்னுடைய திருவடியை வந்து பற்றிக்க அவங்க விட்டுருவாங்கன்னு ஜாட பண்றார் சாமி. உடுக்கையினால் ஓசை எழுப்பி கையில் உள்ள வேள்வீட்டியினால் முகத்தை காட்டி அந்த பொன் சிரிப்பில் இந்த ஆன்மா மயங்கி அப்பா என்ன இப்படி இழுத்து போறாங்களேன்னு அளவுக்குள்ள அவனுக்கு காது கேட்டக்கூடாதுன்னு மெதுவா ஜாட பண்ணி தன்னுடைய வீசிய தூக்கிய திருவடியை நீட்டி என் காலை பற்றிக்கன்னு நடராஜா. இதுதான் நடராஜாவுடைய நடனத்துக்கு ஆனந்தம். அதுவும் ஏன் ஆனந்த தாண்டவனா ஆனந்தமா அவர் இருந்ததானே இது வரும் அங்கே சுதூரமான கொண்டு இருக்காங்க. ஆக இந்த நடராஜா ஒரு அன்பு வடிவானது. ஆன்மா அமர் பட்டணத்துக்கு தெற்கு திசை நோக்கித்தான் எல்லா உயிரும் போகும். போறப்ப அவரை அந்த ஆன்மாக்களை மீட்கக்கூடிய கடமை சாமிக்கு இருப்பதால் அமர்கத்தை ஒழித்து அந்த ஜோதியினால் தன் முகத்தை காட்டி குனித்த புருவத்தால் வா என்ற புருவத்தை புன்முறுவல் காட்டி அபய கரத்தால் வா என்று அழைத்து வீசிய கரத்தால் தன் திருவடியை காட்டி என் காலை பிடிச்சிருந்து காலை நீட்ட ஆற்றல் உள்ளவனை காப்பாற்ற கால் நீட்டுவது போல வினையிலே கொண்டு செல்லப்படும் ஆன்மாக்கள் கரையை அந்த வீசிய திருவடியை காட்டுகிறார். அதனாலதான் திருவடி வணங்கி கொள்கிறேன்னு ஒரு வார்த்தை வந்து அந்த நடராஜா யமபட்டணத்திற்கு போகும் உயிர்களை மீட்பதால் நீட்டிய அந்த ஒரு திருவடிக்கு தான் திருவடின்னு பேரு. ஊன்றிய பாதம், தூக்கிய திருவடி, அவ்வளவு உன்னதமான திருவடியை சொல்லிட்டா பசங்க எல்லாம் திருவடி வணங்கிறேன். எந்த திருவடியா கண்டவங்க எல்லாம் விடுறீங்களடா, எவன் சிவனுடைய அந்த தூக்கிய திருவடிக்கு இணையானவனா இவன் சிந்திக்க வேண்டாம். என்ன இதுதான் அந்த நடராஜாவுடைய தெற்கு திசை நோக்கி நின்று காலை நீட்டிட்டு இருக்காரு இல்ல, அதுக்கு இதுதான் காரணம். ஐயா ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்றதுக்கு ஊன நடனம்னு சொல்றாங்க ஐயா. இது சிவாய நமன் சொன்னா ஞான நடனம்னு சொல்றாங்க ஐயா. இதுக்கு விளக்கம் எனக்கு தெரியலைங்க ஐயா. அதுக்கு விளக்கம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அது என்னைக்காவது சிவாய நம பத்தி சிந்திக்கிறப்ப பேசிக்கலாம். ஊன நடனம்னு ஏன் சொன்னாங்க? அந்த நடனம் ஏன் சொன்னாங்கன்னா அது அங்க வந்து எப்படி இருக்கும்னா தலைகீழா இருக்கும். ஆன்மா பூமியில, ஆன்மா வந்து திருமேனியில அது எப்படின்னா சிவாய நம்ம சி வந்து சிகை அப்படி வரும். அது எழுத்து அமைவிடம் மாறி இருக்கும் நம சிவாயில. அது என்ன பண்ணிருக்குன்னா இந்த ஆன்மாவை பிறவியில ஆழ்த்தக்கூடிய தோற்றம் அது. அதனால அது ஊன நடனம். இது அது மலம் நீக்கி ஆன்மாவை தலையில் தாங்குவதால் இது ஞான நடனம். அது பெரிய விளக்கம் இப்போதைக்கு ஒரு வழியே இருக்குமே. எனக்கு ஒரு நாளைக்கு 64 திருமேனிகள் பத்தி சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான், அப்ப தெளிவா பேசிக்கலாமே. சரிங்க ஐயா நமச்சிவாய வாழ்க. அப்புறம் இன்னொரு சின்ன வேண்டுகோளுங்கய்யா, அந்த ஒரு பாட்டிக்கு வந்து நமச்சிவாய வாழ்க சொல்லி அந்த யமகிங்கர்கள் இருந்து அந்த பாட்டி வந்து வந்தாங்களையா, அதை சொன்னீங்கன்னா பல பேர்த்துக்கு ஒரு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அம்மாவா? ஆமாங்க ஆமா. கண்ணு ஒரு பயங்கரமான எங்க விநாயகர் பூஜை பண்ற ஒரு கேடி இருந்தான். கண்ணு ஃபுல்லா தண்ணி அடிப்பான், ஐயர்தான் நல்லா தண்ணி அடிப்பான். வீட்டுக்கறி மீன் வறுத்து கொடுப்பா.
அப்புறம் எல்லா ஐயர் பசங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, ஐயர்னா குரு சிவாச்சார் கிடையாது, குருக்கள். அந்த அம்மா எல்லாருக்கும் மீனெல்லாம் வறுத்து தருவாங்க, ஏன்னா பசங்க வெளியே தின்ன மானம் போயிடுமேன்னு. ஒரு ஒரு மார்கழி 30 நாள் அடியேன் வந்து அந்த செல்லநாராயண பையனுக்கு வந்து வேதங்கள் பற்றி வகுப்பு எடுத்தேன். அதுக்கு பிறகு அவன் திருந்திட்டான். அவன் தண்ணி அடிக்க மாட்டான், ஒன்னு அடிக்க மாட்டான். 4:30 மணி ஆனா வருவான், கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவான், தட்டு காசெல்லாம் எடுத்து ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தருவான். 100% ஒரு பியூரான நல்ல மனிதன் ஆயிட்டான். இவன் நல்லா ஆனது பார்த்ததும் அந்த அம்மா வந்து என்ன சித்தண்ணா அப்படின்னு ரொம்ப அன்பா கூப்பிடுவாங்க. அந்த அம்மா வந்து அடியன் கிட்ட, சித்தண்ணா எனக்கு எழுத படிக்கவே தெரியாது சித்தண்ணா, நாராயணன் தினம் இந்த புராணம் படிக்கக்குள்ள எனக்கு ஆசையா இருக்கு சித்தண்ணா, நான் என்ன பண்றது, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி படிக்க முடியாது, எழுத்து கூட்டி படிச்சா ஒரு நாளே ஆயிடுங்க. நான் அப்ப சொன்னேன் அந்த அம்மா கிட்ட, கண்ணு அண்ணான்னு சொல்லிட்டேன், நீ என் தங்கை, நீ வந்து 96 வரை படிக்க வேண்டாம், சுக்கரவாரி நீ நமச்சிவாய வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னாச்சு. அதுல இருந்து அந்த அம்மா அரிசி அடிக்கிறப்ப நமச்சிவாய வாழ்க எல்லா பசங்களும் வந்து என்கிட்ட கிட்ட, அண்ணா எங்க அம்மா மெட்டல் ஆக்கிட்டாங்கண்ணா, ஏங்கண்ணா இப்படி பண்ணிட்டீங்க, அரிசியா நமச்சிவாயங்குது, தண்ணி சேர்ந்துனா நமச்சிவாயங்குது, ஒண்ணு தாங்க முடியலைங்கண்ணா, நமச்சிவாய வாழ்க வாழ்கன்னு யாரை பார்த்தாலும் நமச்சிவாய வச்சுட்டாங்க, பயமா இருக்குண்ணா அம்மா. அப்படி அந்த அம்மா நமச்சிவாய வாழ்க்கை வந்து இதெல்லாம் சொல்லிட்டாரு, இது எனக்கு வந்து அடுத்த பிறவில அது நல்ல பிள்ளை பசங்களோட நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அவங்க சிறு வயதுல கணவனை இழந்துட்டாங்க. அவரு ஒரு பெரிய பிறந்தவர் கிடையாது, அந்த ஒழுக்கம் இல்ல. அம்மா வந்து நல்ல ஒழுக்கமான குடும்பம். அவங்க என் தலைவிதி விதி மாற்றம் போனாச்சு. அப்புறம் அந்த பையன் திரும்பி அவன் வந்து ஆரோ சிஸ்டம் அமைக்கிறதுல இந்தியாவிலே மிக சிறந்தவள ஒருத்தனா மாறிட்டான். யாரோ சிஸ்டம் எவனாலும் சரி பண்ண முடியலன்னு நாராயணன் போய் நமச்சிவாய சொல்லி அவன் விபூதி பயிலிருந்து திருநீர் எடுத்து போட்டா அந்த தண்ணீரிய பியூரிபிகேஷன் வந்து 0.2% வந்துடும். அவ்வளோ சரியான வேற லெவல் அவனுடைய ஆன்மீகம். இந்த பையன் வந்து இலங்கை மற்றும் ஜப்பான் பல்வேறு நாடுகளுக்கு போய் நிறைய சம்பாரிச்சு வர்றப்பெல்லாம் அம்மாவை காசி கூட்டி போய் நல்லா வச்சிருக்கான். ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அந்த அம்மாவை கொண்டு போய் நம்ம சென்னையில ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, பெரிய ஹாஸ்பிட்டல், அங்க கொண்டு போய் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா சும்மா நமைச்சு அப்புறம் ஒரு நாள் அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. 5 நாள் டாக்டர்ஸ் மெடிக்கல் ரிப்போர்ட், அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அடியேன்னு வச்சிருக்கேன். அந்த அம்மாவுக்கு உயிர் போயிடுச்சு, ஆனா உடல் எதுவுமே ஆகல. மைல்டா ஒரு அந்த நடுவீரல் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு. அதனால இவங்க பணம் எவ்வளோனாலும் கட்டினா பரவாயில்ல, நாங்க கட்டிரோம்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த அம்மா வச்சு அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சப்த நாடியில 7 நாடியில 6 நாடி போயிடுச்சு, இது இப்படியே இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சு எல்லாம் பெரிய அந்த அம்மா பத்தி நிறைய டாக்டர்ஸ், அந்த அம்மானால ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய டாக்டர்ஸ் எனக்கு நண்பர்கள் ஆனாங்க. அப்படி அந்த அம்மா அங்க படுத்துட்டு கிடக்கு. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது ஹாஸ்பிட்டல், அது ப்ராப்ளம், அதனால பணம் எங்களுக்கு பெருசு இல்லை, அம்மா யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அக்கா தங்கச்சி போனாங்க வந்தாங்க போய் நிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு உசுரை போல கண்ணும் திறக்கல. அப்புறம் டாக்டர் என்னன்னு இருக்காரு, யாரையோ எதிர்பார்த்துட்டாங்க, அவர் வந்தாருன்னா இந்த அம்மா நாராயண திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சான். அடடா சித்தண்ணாக்கா தான் அம்மா காத்திருப்பாங்களாட்டுன்ட்டு அந்த அம்மா காது கிட்ட போய், அம்மா சித்தண்ணா வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஏந்திச்சு உட்கார்ந்து கண்ணை திறந்து பார்த்து நமச்சிவாயன்னு கும்பிட்டு அப்படியே அமைதியா படுத்து மூச்சு நின்றுச்சு. நமச்சிவாய வாழ்க அந்த அம்மா பேசின கடைசி வார்த்தை, ஒரு வார்த்தை. எதனால உங்களை எல்லாம் நமச்சிவாய வாழ்க சொல்லுங்க 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 சொல்லுங்க, உயிர் பிரியறப்ப நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லிட்டு உயிர் பிரிந்த ஒரே ஒரு புண்ணியாத்மா அந்த அம்மா மட்டும்தான். அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நாராயணன் கிட்ட அந்த டாக்டர்ஸ் கொடுத்து எனக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அண்ணா இது மாதிரி பாருங்க, அம்மா திடீர்னு முடிச்சாங்க, எதுக்கு நீங்க இருக்கிற ஒரு இமேஜ்ல உங்களை பார்த்து அமைச்சர் சொன்னாங்க, நான் படுத்துக்கிறேன்னு படுத்து முடிஞ்சு போயிட்டாங்க, ஜாட பண்ணிட்டு படுத்துட்டாங்களாம்.
அப்புறம் மேற்று கொண்டாந்தாங்க அந்த மாதிரி சடங்கு ஏன்னா இவ்வளோ ஒரு பஞ்சாட்சத்துக்கு பற்றுடைய ஒரு அம்மாவுக்கு இல்ல. அது போல இந்த நமச்சிவாய மந்திரம் அவ்வளவு உன்னதம். இது வாழ்வியல் கண்ணு முன்னாடி மாதிரி நிறைய மேஜிக் எல்லாம் சாமி அடியனுடைய பார்த்து இருக்கா. அதனாலதான் எல்லாரையும் ஒரு தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு இளந்த மந்தடியில பவானியில கிடைக்கும் அவனுக்கு இந்த நமச்சிவாய வாழ சொல்லி கொடுத்தா அவன் நடான்னா இன்னைக்கு உலக அளவு சைவத்தை விட்டு லக்ஸரியா வாழ்றான். எவ்வளவு பேரு நமச்சிவாய வாழ்கிற வாழ்த்து செம்மையே ஆயும் செம்மையே தரும் இம்மை மும்மை பின்பும் பேர் இன்பம் தரும் உள்ளம் உணர்ந்து உறுதியோடு அன்பினால் அழைத்து நமச்சிவாய என்று வாழ்த்துவோர்க்கு தன்னை தந்து தன் அருள் தந்து பிறவா பேரின்பம் தந்து சிவமுத்தி தருவார் நம் சொக்கநாதன்ட்டு ஒரு பதிகம் இருக்கு பழம்பாடம். சொக்கநாத பெருமான் யாருக்கு அந்த சிவமுத்தி முத்தியில ஜீவன் முத்தி இருக்கு, பரமுத்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் முத்தி, அப்புறம் ஜீவன் முத்தி, அப்புறம் பரமுத்தி, அப்புறம் ஜீவன் முக்தி, முக்தி ஜீவன் முக்தி பரமுக்தி சிவமுக்தி என்று 4. 5வது இந்த சிவனடிக்கு எதுங்க ஈஸ்வரமுக்தி. ஈஸ்வரமுக்தி ஈஸ்வரமுக்தியில அடைஞ்சா கூட பிறந்துருவோம். ஆனா அந்த சிவமுக்தி அடையும் பொழுது அது சொல்லுவார் அந்த பதிகத்துல, நல்லவர் தீயவரேனாது நச்சினர் செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவர் கொள்ள நமன் தமர் கொண்டு போகும் எடுத்து அல்லல் கெடுப்பன அஞ்சிருக்குமே. கொண்டு போய் நமன் தமர் போட்டு உதைக்கக்குள்ள இந்த 5 எழுத்து என்ன பண்ணுது, காப்பாற்றி சிவமுக்தி தரும். யாருக்குன்னா நல்லவர் தீயவர் எல்லோரும் நம்மை நல்லவர்னு சொல்ற நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார். நல்லவன் தீயவர் எனாது இவன் நல்லவன் கெட்டவன், இவன் அந்த குரு சீனை இவன் இந்த குரு சீனை எதுவும் பார்க்க கூடாது. இவன் கிறிஸ்டியன் முஸ்லீம் நல்லவன் ஒழுக்கமானவன், இவன் ரொம்ப ஒழுக்கமானவன் ரொம்ப கேடு கட்டவன்லாம் பார்க்காம நல்லவர் தீயவர் எனாது எல்லோரிடத்தும் மாறுபாடாக்க அன்பு காட்டக்கூடிய ஆன்மாக்களை கொண்டு போய் நமன் தமர் அவங்க வதைக்கும் பொழுது இந்த 5 எழுத்து கூட்டிட்டு போய் சிவமுத்தியில பிறவா நிலையில விட்டுருமா நமச்சிவாய். அப்படிப்பட்ட இந்த பஞ்சாட்சி. அதனால திருவருள் ஏனோ இதையெல்லாம் இங்க பகிர வச்சிருக்கு. இதெல்லாம் என்னோட முடங்கி அப்படியே காற்றோட காற்றா என் டைரியோட முடங்கி போயிருக்கேன். என் காலத்துக்கு குறைய யாராவது சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திருவருள் இந்த குருஞான சம்பந்தர் ஒருத்தர் நான் வெளியே வருவேன்னு நம்பிக்கையோட இங்க அழுதாண்டா, ஏண்டா இப்படி பண்ற இருக்கு ஏ கைலாச பாக்கியங்க. இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அது வரைக்கும் அது ஒரு தகவலாக மட்டும்தாங்க இருந்தது. இந்த மாதிரி நமச்சிவாய ஏன்னா நமச்சிவாய சொல்லாமல் சிவாய அடுத்த கட்ட மந்திரத்தில் அது கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோங்கய்யா. ஆனால் இந்த நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய மந்திரத்தில் இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. ஞானசம்பந்த பெருமான் இதுக்காக ஒரு பதிகம் பாடியிருக்காரு, வினை நீக்கும் அல்லல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் 2 பதிகம் பாடி இருக்காரு கைலாச. அதுதான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியலிங்கய்யா. அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் தாங்கய்யா நான் இருந்துகிட்ருக்கிறேன். அப்போ இதெல்லாம் எங்கள் காதில் நான் கேட்குறதுக்கு இறைவனுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் குருஞான சம்பந்தருக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கும் நன்றி. ஏன்னா அவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சாரு. மீனாட்சி சொக்கநாதருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. ஆமா ஆமாங்க, அவ என் மகளும் அம்மா வேற லெவல் இல்ல. 30 வருஷம் சொக்கனார கட்டி தழுவி குடும்பம் நடத்திருக்கேன். எல்லாம் ஒரு தவம் கண்ணு. ரொம்ப இப்படி பேசுறேன். பாலசேகரையா மேட்ரு வந்தப்பெல்லாம் அவர்கிட்ட நான் யார் வந்தாலும் இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ஏங்க பாலசேகரையா ஆமா அது சாமி நம்ம திருநாவுக்கரசர் பாலைத்துறை ஏரியில அதுலயே சொல்றாருல்ல, திருப்பாலைத்துறையில என்ன சொல்றாருங்க, அது 3ஆம் இது சொல்றாருல்ல, சிவ சொல்றாரு. அது வேறுங்கய்யா, அது வேறு. அது திருமார் பேருலயும் திருப்பாலைத்துறையிலையும் சொல்ற அது வேறு. அது எத்தன்மை இருக்குன்னு அதுல தனித்தனியா சொல்லு. திருமூலர் சொல்றாரு
நாயோட்டு மந்திரம் அதெல்லாம் வேறங்கய்யா. மஞ்சள்ல வந்து ஃபர்ஸ்ட் சகலர், பிரளய கலர், விஞ்ஞான கலர் அப்படின்னு 3 டிவிஷன் இருக்கு. நம்ம சகலரா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சகலர்கள் மட்டுமல்ல, திருமூலர் வரைக்குமே நமச்சிவாயத்தை தான், நமச்சிவாய பழம் சாப்பிடுங்கடா எல்லாத்தையும். அது எல்லாமே உபதேச மந்திரங்கள் நம்ம வெளிப்படுத்துவதற்கான மந்திரம். இதைகளோடு சேர்ப்பதற்கான எப்படி பெங்களூர் பஸ்ல இருந்தா ஏறீங்களா, அது போல சிவாயனம் அங்க இருக்கிற தெரிஞ்சுட்டு ஊர் வந்தா இறங்கிக்கலாம். ஆனா வீட்டுக்கு போற வழி தெரியணும்ல. கண்டிப்பா அதெல்லாம் வேற. ஏன்னா இங்க இன்னைக்கு பஞ்சாட்சர பதிகம் வந்து எடுக்கிறதுக்கான காரணமே சொல்லணும், மடத்துல தீட்சை வாங்கணும், எங்க ஆசான் கிட்ட தீட்சை வாங்கினாதான் சொல்லணும். இது வாய்ப்பு சொல்லக்கூடாது. அது இதுன்னு மக்களை போட்டு குளத்தி மீன் பிடிச்சிக்கிற புத்திசாலி மீன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, ஒத்தையடி பாதையா இருக்கிறத மாட்டு வண்டி தடமா மாத்துறாங்களா? மாட்டு வண்டி தடகணும் இல்லைங்கயா, சிறைங்கயா. அங்க போய் மாட்டினா வெளியே வரவே முடியாது. ஆமாங்கய்யா, வெளியே போனா உங்களை அட்ரஸ் இல்லாத இவர் வந்து நம்முடைய திருக்கூட்டத்திலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்ட்டு தூக்கி வீசிக்கிட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மடத்துல சரி, திருக்கூட்டங்களில் இருந்தும் சரி. தவிர வேற ஒருத்தனை போய் அவருக்கு நமச்சிவாய குருநாதர் சிவாய நம்ம சொல்லி இவன் நமச்சிவாயன்ட்ட அந்த குருநாதர் அவனை சீடன் வந்து நீக்கிட்டேன்னு வாட்ஸ்அப்ல போற அளவுக்கு உயர்ந்த நிலையில இருக்காங்க அவங்க எல்லாம். அதனால வந்து இந்த ஆன்மாக்கள் சிவனை சிந்திக்க வேண்டும், பஞ்சாட்சரம். அதனாலதான் அவையா சேரிடம் அறிந்து சேர்ந்து சொல்லியிருக்காளோ? ஆமா ஆமா ஆமா, சேரிடம் அறிந்து சேர் மெய்ப்பொருள் காண்பதல் எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்மதான் எவனாவது ஒரு தீட்சை கொடுத்து வேள்வி, தமிழ் முறை வேள்வி செய்ய, கர்மாதி செய்ய கத்து கொடுத்தா 20,000 வரும்னு ஓடுற ஆளுங்க தானே. சரி, அவனும் ஓடல இவனும் ஓடல. சரி சரி சரி. போனா ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சா ஒரு 20,000 ரூபாய் கிடைக்குதுன்னா ஓடுறாங்க. சைவத்தை வளர்க்க ஓடுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு நெத்தினால ஒரு திருநீர் வச்சு விட கூட இவங்க சிவாலய கும்பாபிஷேகம் பண்றதுக்கே 2 லட்சம் 5 லட்சம் பேரம் பேசுற சிவனுக்கு, சிவ வேடதாரிக்கு தான். இவெல்லாம் குருவா இருந்து போன மாதிரி உட்கார்ந்துட்டு அவனுக்கு பூவை போட்டு கும்பிட்டு என்ன பையன். 23, 24 காஞ்சிபுரம் போறீங்க. சிவஞான மகாபாடி 2 நாள் வகுப்பு இருக்கு. சரி, போங்க போங்க, படிங்க. பாருங்க, காமாட்சி பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நேத்து போன் பண்ணிருப்பீங்களாட்டிருக்கு, நான் எடுக்காம விட்டேன். நேத்து குழுவுல வந்திருந்தீங்க, அதான் கேட்டேன். சரி 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 சரி. உண்மையாலுமே பெரிய பாக்கியம். பார்த்துட்டு டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்க. அம்மா தேர்மொழி அம்மா எங்க இருக்கீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? பெங்களூர். நீங்களும் அங்கதான் இருக்கீங்களா? சரி சரிங்கம்மா. ஆக நேரம் மணி சரியாக 9 மணி 16 நிமிடம் ஆயிடுச்சு. காளிப்பனையா, எல்லோருக்கும் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கங்கய்யா, நமச்சிவாய வாழ்க. தொடர்ந்து திருவள்ளால் நடத்தப்படும். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நவநீதன் ஐயா, நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. லோகநாதன் அண்ணா, நமச்சிவாய வாழ்கையா. நாளைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களா? என்ன இன்னைக்கு? ஐயா, அந்த ப்ரோக்ராம் தான்யா, வேற எந்த ப்ரோக்ராமும் இல்லையா. அந்த ப்ரோக்ராம் மட்டுமா? ஆமா. சரி சரிங்க. மத்தியானம் வந்தீங்களா? சொக்கர் எங்கேயாவது காணாம போயிருப்பாரு. இல்லைங்க இல்லைங்க, நான் காலையில வந்துடுறேன் ஐயா. வாங்க. சரிங்க சரிங்க ஐயா. ஒரே ஒரு சந்தேகங்க ஐயா. நந்தி நாமம் நமச்சிவாய சொல்றோம் இல்லைங்க ஐயா, அந்த நந்தின்னு சொல்றது நம்ம ரிஷபத்தை சொல்றோமா, இல்ல நந்தின்றது சிவபெருமானுங்களா ஐயா? நந்திங்கிறது பெருமானுக்குரிய தனி திருநாமம். ஓகேங்க. ஏன்னா நந்துதல்னா மேல் நோக்கி தள்ளுதல்னு பொருள். சரிங்க ஐயா. ஆன்மாக்களை கீழ்நிலையிலிருந்து மேல் நோக்கி தள்ளி தன் முடியில் சூடிக்கொள்வதால் அவருக்கு நந்தின்னு பேரு. சரிங்க ஐயா.
அவருடைய முதல் மாணாக்க அவர் பெயரால் ஏன்னா அவர் முதல் மாணாக்கர் மூலமா இது கீழே வருது. அதனால அந்த தேவகணங்களின் மிக சிறந்தவரும் தர்ம வடிவானவரும் அநீதி அந்த தேவர்கள் வந்து கைலாசத்துல கியூல நிக்கல அவங்களை அடிக்கிற உரிமை இவருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. திருவிளையாடல் புராணத்தில் வந்து இறை அடியில்தாலும் வானவர் மகிட கோடி பந்தி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் அப்படிம்பார். வந்து இறை அடிந்தாலும் வானவர் மகிட கோடி பந்தியில் மணிகள் சிந்த வேத்திரை படையால் தாக்கி அந்தியும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாதநாயகமலர் முடிமேல் வைப்பாம்பார் பரஞ்சோதி முனிவர். அதாவது காலை மாலை இருவேளை இறைவனை வழிவுன்னு மறைவெல்லாம் உணர்த்துறாங்க. கண்ட நேரத்துல போய் கும்பிட்டு கூட அந்தியும் பகலும் போய் இறைவனை கியூல நின்று தேவர்கள் கும்பிட்டுட்டு அவங்க நம்ம தானே ப்ரமோஷன்ல தேவரா அங்க போய் இப்படி முண்டி கெட்டுட்டு நான் முந்தி நீ முந்தினதா ஒழுங்கா கியூல நின்று பெரம்புல அடிக்கிறாராம் நந்தி. அப்ப அந்த வைர வடிவங்களாம் கீழே கொட்டி கிடக்குதான். அது அங்க இருக்கிற தொண்டர்கள் கூடையில அள்ளிட்டு போய் குப்பையில கொட்டுறாங்களாம். அப்ப தொண்டர்கள்னா யாரு? கட்டளை வச்சுக்கிட்டு அறக்கட்டளை கிரக்கட்டளை வச்சு கலெக்ஷன் பண்றவன் கிடையாது. இதையெல்லாம் ஒதுக்கி சாமியை நினைவை சாமிக்கு தொண்டு செய்யணும் எண்ணத்தோடு இந்த மணி ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்கும் தன்மையர் ஆதலின் அவராம் தொண்டர்கள். அப்படி அந்த கைலாயத்தில் இருக்கிற தொண்டர்கள் என்ன செய்யறாங்களாம், நந்தியம்பெருமான் இறைவன்கிட்ட போய் கும்பிடுறவங்களை வந்து கியூல நிக்க சொல்லி எங்கடா அங்க குறுக்க போகும் காத்துல கீழே விழுற அந்த வைர வைடூரியங்களையும் மாணிக்கங்களையும் தொண்டர் அள்ளி சென்று குப்பையா தொண்டர்கள் கூட்டி அல்ல குப்பையா பண்றாராம் சாமி. கைலாசில இருக்கலாம் வேல்யூவே கிடையாதாட்டு. வந்து இறை அடியில்தாலும் வானவர் மகிட கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேத்திரப்படையால் தாக்கி அந்தியும் மகளும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாத நகைமலர் முடிமேல் வை. இன்னைக்கு பிரதோஷனால் நந்தி எம்பெருமானுடைய போட்டி இன்னைக்குதான் அதிசயமா நான் போனப்ப சாமி நந்தியில வெளிச்சத்துல இருந்தாரு, கும்பிட்டு வந்தா இங்க பாட வச்சிட்டாரு. பரவாயில்ல. நன்றிங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நந்தி நாமம் நமச்சிவாய வாழ்க வாழ்க. அவரும் ஒழுங்குபடுத்துறதுனால அவர் தர்மமாகிய விடை அறம்பொருள் இன்பம் விட அவருடைய தர்மமாகிய அந்த திருமேனியில் இருப்பதால் அவருக்கும் நன்றின்னு. ஓகேங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. அதுதான் ஒரு சந்தேகமா இருக்கு. சரி கண்ணு, எல்லாருக்கும் நமச்சிவாய் வாழ்க. அனைவருக்கும் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய் நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய் வாழ்க. காளியப்பனையா நமச்சிவாய். நமச்சிவாய